செலவ விடாதீங்கடா. வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கனா காணும் காலங்கள் சீசன் 3 எபிசோட் 16 தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இனிமேல் அடுத்த வாரத்துலேருந்து கனா காணுங்கள் பற்றி வீடியோ போடுறது ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதோட லிங்க் அனுப்புகிறதும் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டு வீடியோ எடுத்து காலைல ஒரு 7-8 மணிக்கெல்லாம் அப்லோட் பண்ணோம். நல்ல வியூஸ் போகுது, 5-10K வரையிலும் போகுது. அது எனக்கு வியூஸ் எனக்கு முக்கியம் கிடையாது. நம்ம வீடியோ போடுறதுக்கான காரணம் நமக்குன்னு சில சப்ஸ்கிரைபரை கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வீடியோ போடணும். ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. உண்மையாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் இனிமேல் வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், ஆர்வமாக இருக்கும். இப்படியே இவ்வளோ வியூஸ் போய் ஒரு 10 பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அது எதுக்கு வீடியோ போட்டு வேஸ்ட்டு. எனக்கு காசோ வியூஸோ முக்கியம் கிடையாது. நமக்குன்னு நம்ம போகிற வீடியோவையும் பார்க்குறதுக்கு சில ஆடியன்ஸ் நமக்குன்னு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வெளில போய் நம்ம யூடியூபர்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னா ஒரு 20K 30K இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ தான் முட்டி மோதி ஒரு 11,000 சில சப்ஸ்கிரைபர் வந்திருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்கம் வருது, ஃபஸ்ட் இன்கம். அதில் நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் பெஸ்ட்டாக நம்ம போகிற வீடியோக்கெல்லாம் ஒன்று பார்த்து அதுக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிஃப்ட்டும் கிவ்அவேவும் தரலான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் வர வீடியோஸ் எல்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணி இல்லைனா கமெண்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கும் அது கிடைக்கும். ஸோ முடிஞ்சளவு அதில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். உன் பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. உன் பொண்ணு சென்னையில் தானே இருக்கா? அட, நம்ம கூல் சுரேஷ் இல்லாமல் கனாகன் காலங்களே இல்லை போலயே. எல்லா எபிசோட்லேயும் வந்துடுறாரு, அதாவது எல்லா வாரத்துலேயும் வந்துடுறாரு. இப்போ மலர் மிஸ்ஸோ கூட இந்த வாரத்தில் காணோம். இப்போ நம்ம கூல் சுரேஷ் அந்த பொண்ணோட அம்மாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி உன் பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரியும், சென்னையில் தானே இருக்கா, எப்படி கண்டுபிடிச்சினா அதுக்கப்புறம் இருக்குடி அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காரு. எனக்கு உங்க ஸ்கூலை பத்தி நல்லா தெரியும் குணா. என்னோட ஜூனியர்ஸ் கூட உங்க ஸ்கூல்ல படிச்சதா சொல்லிருக்காங்க. இங்க நம்ம குணா சாரும் நம்ம புல்லட்டும் பாத்தீங்கன்னா ஒரு வக்கீல்கிட்ட போயிட்டு ஸ்கூல் பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு. அதுக்கு அவங்க ஒரு சில ஐடியாக்கள்லாம் கொடுக்குறாங்க. பசங்க படிக்கிறதுக்காக ரோடு போட்ட ஸ்டேட் இது. ஆனா இதுல ஆதாயம் தேடுற யாரோ பின்னாடி இருக்காங்கன்னு தான் பிரச்சனையா நினைக்கிறேன். பார்க்காம இந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு போனாதான் இதுக்கு ஈஸியா சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் தெரியணும். என்ன ஸ்கூல்ல இடிச்சா பாதிக்கப்பட போறது ஸ்கூல் மட்டும் இல்ல, பசங்களோட வாழ்க்கையும் தான்றது மக்களுக்கு தெரியணும். குணா சார் ஸ்கூல்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாரு. ஆளுங்க வேற என்ன வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. வீட்ல உங்ககிட்ட கூட பேச முடியல மேடம். அட, இப்போதான் மலர் மிஸ்ஸை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த பொண்ணோட அம்மா மலர் மிஸ்ஸுக்கு ஃபோன் அடிச்சு இது மாதிரி கூல் சுரேஷ் பண்ணது சொன்னதெல்லாம் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிறுகள் ஸ்கூல் ஹாஸ்டலுக்குள்ள உங்க பொண்ணு இருக்கிற வரைக்கும் யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியும் கூல் சுரேஷ் இந்த பொண்ணை தேடி சிறுகள் ஸ்கூலுக்கு வருவாருன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு தரமான ஃபைட்டிங் இருக்குது. நம்ம கூல் சுரேஷுக்கு சினிமாவில் கிடைச்ச வாய்ப்போடு இதில் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சும்மா தரமாக நொறுக்கிக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அட, நம்ம கார்த்தியா பாருங்கள், ஜாலியாக கெத்தாக பைக்கில் ஸ்கூலுக்கு உள்ள வரோம். நம்ம படிக்கிறது இப்போலாம் ஸ்கூலுக்குள்ள பைக்கில் வந்தோம்னா விளக்கமாத்தில் அடிப்பாங்க. ஆனால் இப்போ இதெல்லாம் 2Kல அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க போல. நெகட்டிவ் வைப்ஸ். இது நல்லா இருக்கு. ஆமா மச்சான், வண்டி எவ்வளோ? 2.5டா. இவங்க வேற ஒரு சைடு நம்ம கார்த்திக் ஓவர் பில்டப் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல்ல நிறைய பேர் சைக்கிள்ல தான் வரானுங்க. கான்ல எதனா கோடு கீடு போட்டானுங்கன்னா இதில் ஏன்டா தேவையில்லாமல் நம்ம சக்தியை பிடிச்சவன் புழுக்குறீங்க. டேய் பாவன்டா, அவன் பாட்டில் ஜாலியாக ஸ்கூலுக்கு சைக்கிளில் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனை போய் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. டேய் முருகேசா, வண்டி வாங்குறது பேசல. ஃபர்ஸ்ட் ஓட்ட வச்சு லைசென்ஸ் வாங்கு. அப்புறம் பேசலாம். லைசென்ஸ் இல்லையா? அசிங்கப்பட்டான் டியூக்காரன். ஏன்னா சும்மா இருந்தவனை சொல்லி விட்டீங்களே, இப்போ அவன் கலாய்ச்சி விட்டு போயிட்டானா? இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் கலாயின்னு கூட சொல்ல முடியாது. நம்மளாம் இதெல்லாம் கலாயின்னு நினச்சிக்கணும் போல். ஏன்னா டேரக்டருக்கு வசனமே எழுத தெரில. ஆனால் இது வெறும் ஸ்கூல் பிரச்சனை இல்லாமல் சமூக பிரச்சனையாக மாறணும்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா டீச்சரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் குரூப்பாக உட்காந்து நம்ம குணா சார் இந்த பிரச்சனையை பற்றி சொன்னோட்டி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல் இல்லைன்னா பல பேரோட படிப்பு கெட்டு போயிடுன்றது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துற மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இது நம்ம ஜீவா சார் கொஞ்சம் நல்லா தான் யோசிக்கிறாரு எல்லா விஷயத்துலையும். சொல்லுங்க மதன், சோஷியல் மீடியாவில் இதை பற்றி சொல்லுவோம், அப்போ தான் மக்கள்கிட்ட சீக்கிரமாக போய் சேரும்.
மதன் சொல்றதும் கரெக்ட் தான் குணா. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இல்ல மலர், சோஷியல் மீடியாவும் நியூஸ் சேனலும் ஒரு விஷயம் பூதாகரமான மட்டும்தான் அதை மெனக்கெட்டு மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆமாம் உண்மைதான். இந்த யூடியூப்பே எடுத்துக்கோங்க, எது ட்ரெண்டிங்காக இருக்கோ அதை பற்றி தான் போடுவாங்க. இன்னமும் பாருங்கள், இந்த குக்கு வித்து கோமாளியில் நடந்த சண்டையை என்னமோ இவங்க தான் நேரில் போய் பஞ்சாயத்தை பார்த்த மாதிரி உட்காந்து எல்லாரும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்மளும் அதை பற்றி பேசுவோம். பிரியங்கா இன்னும் பதில் வீடியோ அதுக்கப்புறம் தான் இதை பற்றி நம்ம சேனலில் பேசணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது கொஞ்ச நாளில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த இதை பற்றியும் தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம். கைண்ட் ஆஃப் நம்ம ஒரு ஸ்ட்ரீட் ப்ளே பண்ண எப்படி இருக்கும், அந்த காலத்துல அந்த தெருக்கூத்து போடுவாங்கல்ல, அதை சொல்றேன். இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கதே ஒரு நாடகம், வெப் சீரிஸ் தான். இதில் ஒரு நாடகம் போடுறாங்களா, இந்த நாடகமே சரியாக ஸ்க்ரீன் பிளே இல்லை, இதில் ஸ்ட்ரீட் பிளே வேறு பண்ண போகிறாங்க. இப்போ டைரக்டர் அதையாவது கொஞ்சம் நல்லா பண்ணியா. ஸ்கிரீன் பிளே இல்லடா, ஸ்ட்ரீட் பிளே, தெருக்கூத்து, வீதி நாடகம், புரியுதா? இப்போ இது மாதிரி ஸ்ட்ரீட் பிளே மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு ஜீவா சார் யாரெல்லாம் அதில் கலந்துக்கிறீங்கன்னு ஸ்கூலில் கேட்குறாரு, கிளாஸில் கேட்குறாரு. அதுக்கு பாதி பேர் கலந்துக்கிறேன் அப்படின்னு ரெடின்னு சொல்லி கை தூக்குறாங்க. சரி பரவாயில்ல விட்றா, ஒரு 2-3 நாள் லீவ் ஆச்சு கிடைக்கும். லீவுக்கு ஜாலியா இருக்கும்டா, லீவ் ஆச்சு. ஆமாம், கிளாஸை கட்டடிக்கலாம் நம்மளாம் இது மாதிரி பண்ணாததா. எல்லாத்துக்கும் இது மாதிரியான இதெல்லாம் இருக்கும்ல. இப்போ ஏதாவது சுதந்திர தினம் ஏதாவது வந்துச்சுன்னா பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கவிதை போட்டி, இது மாதிரி தெரியுதோ இல்லையோ போய் உட்காந்து எதையாவது ஒன்று கிறுக்கிக்கிட்டு இருக்கிறது, எதையாவது ஒன்று பாடுறது, இதுதானே நமக்கெல்லாம் பொழப்பு. நாங்களும் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். வேணா விடுங்க, நம்ம கதையெல்லாம் பற்றி பேசணும்னா சிரிச்சிருவீங்க. அதை பற்றி பேச வேணாம். அதை பற்றி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை தனி வீடியோவாக போடுறேன். அதை பற்றின விஷயம் எல்லாத்தையும் நான் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே, இப்போ இந்த பசங்கள்லாம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த வாரம் தான் என்ன ஆகும் ஏதாகும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இந்த எபிசோடு இதோட முடியுது. உண்மையாக இந்த எபிசோடு ஓரளவு ஓகே, நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, பார்த்து ஏதோ பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வாரம் போடலாமா என்னான்னு எனக்கு ஒரு ஆர்வம், ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஓரளவு பாதிக்கு பாதி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா, வியூவுக்கு ஏற்றாப்புல பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா, அடுத்த வாரம் பரவாயில்ல, நம்ம சொல்கிறத கேட்டு இவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்களே, அவங்களுக்காக வீடியோ பண்ணலாம். ஒரு 100-200 பேர் பண்ணியிருக்காங்களே, அவங்களுக்காக வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படி இந்த வீடியோவும் 4 வீடியோ போட்டு 4ன்னு சேர்த்து மொத்தமே 10 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா வேணாம். இதுக்கு பேசாருங்க, நான் நிம்மதியாக படுத்து தூங்குவேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நைட்டில் வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தேவையில்லை. இப்போ கரெக்டாக 3:15. இப்போ எடிட் பண்ண ஆரம்பித்தேன்னா 8 மணி ஆகுதா 8:30 ஆகுதான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோடு பண்ணணும். அதுக்கு நெட்டே ஒரு அமௌண்ட் ஆகிடும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் எடுத்து எல்லாமே 1 GB காலி பண்ணி விட்ரும். மொத்தம் 4 GB இதுக்கே செலவு பண்ணுறேன். இவ்வளோ செலவு பண்ணி கேவலம் ஒரு 50-100 பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எதுக்கு அப்புறம் நம்ம வீடியோ பண்ணிக்கிட்டு? உண்மையாக நான் போடுற கண்டென்ட்டுன்னு பார்க்குறதுக்குன்னு சில ஆடியன்ஸுக்காக சில வீடியோ பண்ணுறதோட நம்ம வீடியோவை பார்க்குறதுக்காக சில ஆடியன்ஸ் வராங்க பாருங்கள், அவங்களுக்காக நம்ம சப்ஸ்கிரைபருக்காக வீடியோ பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏதோ ஒன்று தூக்க கலக்கத்தில் வளர்றேன்னு நினைக்கிறேன். ஓகே, போதும், எடிட் பண்ணும், டைம் இல்லை. தூங்க கூட முடியலடா. இப்போ கண்ணெலாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆக போதோ, பைத்தியம் முடிச்சு போல் தூங்காமல் இருக்குது. நேற்றும் தூங்கலை.